ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் அதாவது திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது பத்திரிக்கையெல்லாம் அடித்து கூட அந்த கடைசி நிமிஷத்தில் கூட எத்தனையோ திருமணங்கள் தடைப்பட்டு நின்றது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத பிரச்சனை. ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான வழிபாடு, அதுக்கான பாடல் என்ன நாம் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது முருகப்பெருமானை இந்த வழிபாட்டில் நம்ம முருகப்பெருமானை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். முருகா அப்படின்னு அழைச்சாலே சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேரோட திருநாமங்களும் அதில் அடங்கும். முருகப்பெருமானை நம்ம யார் வேணாலும் எப்போனாலும் நாம் வழிபாடு செய்யலாம். அதே போல் திருமணம், குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, சொத்து, இது மாதிரி நிலம் தொடர்பான பிரச்சனை, இது எதுவாக இருந்தாலும், தொழிலில் உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அப்புறம் நோய்வாய்ப்பட்டீங்க, பகை, இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம முருகப்பெருமான் கிட்ட போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை படிப்படியாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நமக்கு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமையாக்குறது திருமணம் அப்படின்ற ஒன்று. அதை 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே சரியான வயதுல நமக்கு திருமணம் நடக்கிறது கிடையாது. திருமண தடை, திருமணம் தாமதமாகிறது, சரியான வரன் அமையாம இருக்கிறது, இது போன்ற நிறைய திருமண வயதுல இருக்கும் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை அவங்க சந்திச்சுட்டு தான் வர்றாங்க. இதற்கு ஜாதகத்தில் பிரச்சனை, நவகிரக தோஷம், பித்ரு தோஷம், இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அது நம்ம ஜாதகத்திலையும் நமக்கு சொல்லுவாங்க என்ன தடையாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சிலருக்கு திருமணம் ஆகலை அப்படின்றது பிரச்சனையாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றது, இது போன்ற நிகழ்வு நிறைய இடத்துல நடக்குது. இன்னும் சிலருக்கு கருத்து வேறுபாடு முற்றி போய் விவாகரத்து போற வரைக்கும் அந்த நிலையில கூட இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா 48 நாட்களில் தீர்க்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருப்புகள்ல ஒரு மந்திரம் இருக்கு. அது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ் கடவுளான அந்த கந்த கடவுளின் திருவடியை நாம பிடிச்சு முறையிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இருந்த இடமே தெரியாமல் போயிடுமா. அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய முருகனின் திருப்புகழ் மந்திரத்தை ஒரு மண்டலம், அதாவது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாட்கள் நம்ம பாராயணம் செஞ்சுக்கிட்டே வரணும். உடனடியாக நமக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது கிருபானந்த வாரியார் அருளிய வாக்குன்னே சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையில் இருக்கிறவங்க, பிரச்சனைகளால் இருந்து ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டு வர்றவங்க, தினமும் காலையில் அல்லது மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும். இது 2 நேரமுமே செஞ்சீங்கனாலும் ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 6 முறை அப்படின்ற விதத்தில் 48 நாட்கள் நம்ம தொடர்ந்து இதை பாராயணம் பண்ணிகிட்டே வரணும். எப்படிப்பட்ட திருமண தோஷமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக விலகிடும். 48 நாட்கள் முடிகிறதுக்குள்ள நமக்கு நல்ல மாற்றம் நமக்கு நிகழும், கண்டிப்பாக வரும். நல்ல செய்தி வீடு தேறி வரும். இது நிறைய பேருக்கு இது நடந்தது. நிறைய பேர் இது மாதிரி திருப்புகழ் பாராயணம் பண்ணி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு கை மேலே பலன் கொடுத்துருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைன்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு 6 தீபம் ஏற்றுறதுனாலும் சிறப்பு தான். சட்கோண கோலம் போட்டு 6 தீபம் கூட ஏற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு 6 தீபம் ஏற்ற முடியாதுன்னா நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டுமா வச்சு முருக
முருகப்பெருமான் முன்னாடி ஏற்றி வச்சு இப்போது நான் வந்து உங்களுக்கு இதில் அந்த பதிகத்தை கொடுக்குறேன். அந்த பதிகத்தை 6 முறை அப்படின்ற விதத்தில் நீங்கள் தினமும் காலை மாலை 2 நேரமும் பாராயணம் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு நேரமாவது செய்யுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு. நான் இப்போது அந்த பதிகத்தில் இதில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். விரல்மாறணைந்து மலர்வாளி சிந்த மகவானி லிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல உன்ற வினைமாதர் தந்தம் வசைக்கூற குறவாணர் குன்றி லுரைபோதை கொண்ட கொடிதான் துன்ப மயில் தீர குளிர்மாலை என்க நனிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ. மறிமா நுகர்ந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை யஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாலறிந்த நிருதாலிறைஞ்சு மடியா ரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்போன் மயில்மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அவ்வளவுதான். இந்த திருப்புகழ் பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை, இது மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்காக அலைஞ்சிட்ருக்குறீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவியோடையும் மனைவி கணவரோடையும் சந்தோஷமாக வாழலாம். இதை வந்து முழு நம்பிக்கையோட இதை பாராயணம் பண்ணி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. திருமண தடை எல்லாமே போய் அவங்களுக்கும் நல்லபடியாக நல்ல வரன் அமைஞ்சு திருமணமும் நடக்கும். அவ்வளவு கைமேல பலன் கொடுக்கும் வழிபாடு தான் இந்த வழிபாடு. இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக பயன்பெறுங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.